இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருது. அடுத்த டென்ஷன் வந்து நமக்கு மார்க்ஸை பற்றி தான். அந்த மார்க்ஸுங்கிறது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாடுபடுத்துது சார். மார்க்லாம் யாரையும் பாடுபடுத்தலை மேம், அதை நம்மளா எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூமில் எனக்கு 40 ஸ்டூடெண்ட் இருப்பான், உங்களுக்கே ஒரு 50-55 ஸ்டூடெண்ட் இருப்பான். அதில் நாலேஜபிள் பர்சன் நிறைய பேர் இருப்பான், ஒரு ஆவரேஜில் இருப்பான், அதுக்கும் கீழே சில பேர் இருப்பான். எல்லா பசங்களும் நம்மளுக்கு காமன் தான். நான் ஒரு இடத்துல ஆன்சர் சொல்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நான் 40 பேரையும் எனக்கு ஒரே மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரே மாதிரியான மனநிலை தான் உட்காந்துருப்பானோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த 40 பேரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் எடுக்கிற கிளாஸ் அவனுக்கு புரிஞ்சு அவன் என்ன மாதிரியான அவுட்புட் எனக்கு கொடுக்குறான்னு நான் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாம்ன்ற ஒரு இதெல்லாம் பாயிண்ட்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதில் சிலர் சஃபர் ஆகலாம், சிலர் இது பெனிஃபிட் சார் சொல்லலாம், இல்லை சார் இது வந்து பார்ஷியாலிட்டி சொல்லலாம், சில பேர் பயாஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா, காமன் பிளாட்ஃபார்மில் நான் 40 பேரை சொல்லணும், ஃபில்டர் பண்ணணும், அவனுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லணும், அவனை என்ன மாதிரியான நாலேஜில் இருக்கான்னு நான் இது பண்ணணும், ஒரு டைம் பீரியடில் அவனை நான் டெஸ்ட் பண்ணணும். வேறு என்ன வழி இருக்குது? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டெனோலாம் இருப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமில் ஸ்டெனோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாட் ஈவன் கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு ப்ரைவேட்டில் கூட ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்கள ஸ்டெனோன்னு சொல்கிறோம்? நம்ம இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே கீபோர்டு ஃபோன் எல்லாமே டைப் பண்ண தரேன், அப்போ எல்லாரும் ஸ்டெனோன்னு சொல்லிடலாம்ல. ஆனால் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, 1 மணி நேரத்தில் இவ்வளோ வேர்ட்ஸ் அடிக்கிறவன் தான் ஸ்டெனோ. ஓகே, அப்போ எல்லாருமே ஸ்டெனோ தானே? அப்போ எல்லாருக்கும் டைப் பண்ண தெரியும், ஆனால் அவன் ஸ்டெனோன்னு சொல்லி ஏன் எடுக்கிறான்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் அங்கே மட்டும் இல்லை சார் பார்ஷியாலிட்டி பார்க்குறோன்னு சொல்கிறோமா? இல்லையா? இது நாலேஜ் வேறு, அவனுக்கான டேலண்டட் வேறு. நான் காமன் பிளாட்ஃபார்மில் அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுன்றது வேறு. இப்போ மார்க்ஸுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக நான் எடுத்துக்கிறேன். அப்படி மார்க்குன்றது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். அது யாரும் சஃபர் ஆக தேவையில்லை. என்னால் இவ்வளோ எடுக்க முடிஞ்சுது, அதை விட நான் இன்னும் என்ன பெட்டராக பண்ணணும்னு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகணுமே தவிர, அதை பார்த்துன்னு பசங்க இப்போ பப்ளிக் எக்ஸாம் கூட எழுதிருக்கலாம், அதை பார்த்து பேரண்ட்டு மார்க்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஈவன் தோ எல்லா டீச்சருமே எந்த பையனையும் எந்த பசங்களையும் பொண்ணையும் மார்க்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதில்ல. அப்படி ஜட்ஜ் பண்ணால் அவன் டீச்சரே கிடையாது. அதில் பொதுவாக சஃபர் ஆகிறது வருஷம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நமக்கே வந்து 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நல்ல ஹோப் இருக்கும், டாப்பர் இவன் தான் வருவான், இல்லைன்னா இந்த பொண்ணு தான் டாப்பராக வரும்னு சொல்லுவோம். ஆனால் மார்க்ஸ்னு வரும்போது திடீர்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரிசல்ட்ஸாக வருது. நல்ல கொஸ்டின் மேடம். கிரிக்கெட்டோட காட் யாருன்னு கேட்டால் சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவோம். அவர் 2003 வேர்ல்டு கப்பில் அடிச்சார், ரன் எவ்வளோன்னு கேட்டால் 4ன்னு சொல்லுவோம். ஆனால் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஆஃப் சீரியஸ் பிளேயருன்னு கேட்டால் அந்த வேர்ல்டு கப்பில் அவர் தான். அப்போ கேப்டன் அந்த சீரீஸில் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் சச்சின் வந்து 4 ரன்ல அவுட் ஆகிட்டாருனால அவர் நல்ல பேட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லிடுவோமா? கரெக்ட். த்ரூ அவுட்டாக இருக்கிற இதுக்கு பேர் தான் மேம் கன்சிஸ்டன்சி. அவர் அந்த ஒரு மேட்ச்சில் ஃபெயில், ஆனால் அடுத்தடுத்து வரதுல அவர் ப்ரூவ் பண்ணி 2000 யாருமே பண்ணாத உலக சாதனையை அவர் பண்ணார். 200 ரன் ஃபஸ்ட்டு அவர் தான் அடித்தார் கிரிக்கெட் வரலாற்றுலேயே. முதல்ல பேரண்ட்டாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், ஈவன் தோ முதல்ல பேரண்ட்டை தானே சொல்கிறேன், நம்ம பையனை ட்ரஸ்ட் பண்ணணும், நம்ம பையனை நம்பணும், அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு நம்ம இது பண்ணணும். ஆமாம் மேடம், 100 குதிரை ஓட போனேன், 100 குதிரையும் ஃபஸ்ட்டு வந்துடும், ஒரு குதிரை தான் ஃபஸ்ட்டு வரும். அது லாஸ்ட் வந்த குதிரை போய் கழுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. நீங்கள் இப்போ சொன்னீங்க கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போ சச்சினை வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டோம், பிகாஸ் அவரோட த்ரூ அவுட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம அவங்கள கிளாஸிஃபை பண்ணுறது இப்போது ஒரு யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸில் எடுக்கிறதுனால இது ஃபைனல் மார்க் தான் உன்னோட எல்லாம், இதுதான் அந்த அட்மிஷனை முடிவு பண்ணுது. நம்ம மேக்ஸிமம் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுறது என்னென்ன, நீ டாக்டர் ஆகிடணும், இன்ஜினியர் ஆகிடணும், அதை தவிர்த்து அவனுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுக்கறது இல்லையே. அவனை தள்ளி விடுறோம், இல்லைனா அவனை என்றைக்காச்சும் அவனோட விருப்பத்தை கேட்டிருக்கோமா? நம்ம அவன் விருப்பத்தையும் கேட்கணும். அதுதான் சொல்லலேன், எக்ஸாம்ன்றது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். அவனுக்குள்ள ஒரு நாலேஜுன்னு ஒன்று இருக்கும். ஈவன் தோ இப்போ வர 15 வயசு சூரிய குழுவன்சி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் 15 வயசில், அதுக்கு நம்ம பையன்கிட்டையும் பேட்டை கொடுத்து நீ போய் ஆடுறானா? அவன் வந்து 6 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான் மேடம்.
நம்ம பையன் அப்படி நீங்கள் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க 12 வருஷமாக என் பையன் படிக்கிறான் தானே மேம். எல்லாருக்கும் எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரு சில டேலண்டட் இருக்கும், அதை சில டீச்சர் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இல்லை உங்கள் பையன் நல்லா படம் வரைகிறான். சில பேரண்ட் ஏற்றுக்கிற பேரண்ட் இருப்பாங்க, இல்லை இல்லை அவன் தான் படம் வரைகிறது, நீங்கள் நடத்துங்க சார்னு. நீங்கள் நடத்துங்க. அவனை வந்து நம்ம எதுவும் பதட்ட நிலையிலே சில பேரண்ட் வச்சுருக்காங்க. சில பேரண்ட் புரிஞ்சுக்கிறாங்க, அது சில டீச்சர் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டீச்சரால் எந்த டீச்சராலையும் பேச முடியாது மேடம். ஒரு பாயிண்டில் கட் ஆகிடும். இப்போ அட்மிஷன்ஸ் வந்து இந்த போர்டு எக்ஸாமோட மார்க்ஸில் மட்டும் வைக்காம அப்போது வேறு காலேஜில் வைக்கிறது அவங்களோட நாலேஜும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் நினைக்கிறீங்க? அவனோட இன்ட்ரெஸ்டான ஏரியா மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான இதில் உலக தரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த சில இது மட்டும்தான் இது கிடையாது. நம்மளுக்கு நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. நம்ம எந்த கதவு வழியாக போகிறோன்றது நம்ம டிசைட் பண்ணுறது. ஒரு வாட்டி போயிட்டு 10 கதவு திறந்துருக்குன்னு சொல்லிட்டு 10 கதவுலையும் பூந்துட்டு இல்லை எனக்கு சரி வரலன்னு வந்தால் அங்கே பேரண்ட்டும் சஃபர் ஆவாங்க, ஸ்டூடெண்ட்டும் சஃபர். நம்ம செட்டில் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 25 வயசுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குரூஷியல் டைம் மேடம். அது வந்து அந்த பையனையும் பொண்ணையும் அந்த 25 வயசு கடக்கும் போது தான் அவங்களை கேட்கும் போது தான் தெரியும். நம்மளுக்கு அவங்களுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுக்கணும். அவனை முதல்ல பயம் இல்லாமல் உன்னால் அந்த சமுதாயத்தில் என்ன பண்ணாலும் வாழ முடியுன்ற ட்ரஸ்ட்டு பேரண்ட் கொடுக்கணும் மேடம். ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு வருவான், வந்தோன்னா நான் சென்டம் ஒருத்தர் சொல்லுவோம் 70 எடுப்பண்ணுவான். த பெஸ்ட் எவாலுவேட்டர் எக்ஸாமுக்கு அந்தந்த பையன்தான். ஓகே, அவன் மிகைப்படுத்தி சொன்னாலும் சரி குறைப்படுத்தி சொன்னாலும் சரி, அப்போது அவன் மிகைப்படுத்தி சொன்னால் தப்பு நம்ம மேலே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டான மார்க் சொல்லாமல் பேரண்ட்டுக்கிட்ட அவன் சொன்னான்னா அப்போ பேரண்ட்டுக்கு மேலே அவனுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். பயந்து போய் சொல்கிறான் இவ்வளோ வருங்கிறான், நம்மளும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் வரும்போது அவ்வளோ வரதில்லை. ஆனால் சில பையன் சொல்கிற மார்க்கை விட 1-2 மார்க் முன்ன பின்ன வரும் மேடம். அப்போது பெஸ்ட் எவாலுவேட்டர் அவனோட பேப்பருக்கு யாருன்னு கேட்டால் பையன் மட்டும்தான். என்ன நம்ம பப்ளிக் எக்ஸாம் டீச்சர் திருத்தட்டும், நான் திருத்தலாம், நீங்கள் திருத்தலாம், நான் எழுதுகிற எக்ஸாம் எவ்வளோ மார்க் வரும்னு என்னால் சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும். அது வெளியே நான் சொல்லும்பொழுது மிகைப்படுத்தி சொல்லலாம், குறைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் அதுவும் வந்து த்ரூ அவுட்டாக வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி 2-3 டெஸ்ட் எழுதியிருந்தா தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இதுதான் முன்னாடி சொன்னேன், ஒரு 4 ரன் அடித்த வேர்ல்டு கப்பில் 4 ரன் அடிச்சதுனால சச்சின் ஃபெயிலுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு. எப்படி? ப்ராக்டிஸ் தான் மேடம். நாட் ஈவன் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜியோ இப்படின்னு சப்ஜெக்டை பிரிக்க தேவையில்லை. இப்போது முன்னாடி இருந்த பையனுக்கு டெக்னாலஜி என்ன வேணால் வளர்ந்துருக்கலாம் மேடம். இப்போ நம்ம தொடுதிரையை தள்ளி பார்க்கலாம், ஸ்க்ரீனில் தள்ளி பார்க்கலாம், நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் பாடலாம், மெட்டா ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, ஏஐ டூல் இருக்குது. இது எல்லாம் வரட்டும் மேடம். எப்போ ஒருத்தனை படித்தோன்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு பேப்பர், ஒரு பென், என்றைக்கு ஒருத்தர் எடுத்து உட்காரானோ அப்போ மட்டும்தான் அவனுக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் மண்டியில் ஏறும். என்றைக்காச்சும் இப்போ இருக்கிற பசங்களை பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரம் உட்கார சொல்லுங்கள், இந்த எழுதுகிற பழக்கம் வர. அந்த பழக்கம் இல்லாத போது அந்த பழக்கத்தை நம்ம அவனுக்கு வர வைக்கணும். அது பெரும் பங்கு டீச்சர்கிட்ட இருக்குது. இதை வந்து நம்ம அவன் எழுதலன்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கழிச்சிட முடியாது. ஒரு டீச்சரோட சம்பளம் தான் வேறையாக இருக்குமே தவிர, ஆனால் டீச்சர் இஸ் அ டீச்சர். அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம் மேடம் இந்த இடத்துல. அது வந்து சில பேரண்ட் புரிஞ்சுப்பாங்க, சில இன்ஸ்டியூஷன் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்காதவங்க நஷ்டம். டீச்சருக்கு அந்த சம்பளம் வருமே தவிர எந்த ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை எந்த ஒரு பேரண்ட்டோ அந்த டீச்சரை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பாக அவன் பையனை வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. இது என்னோட கருத்து. ஸோ ரிப்பீட்டட் டெஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறதே வந்து அந்த பையனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வரதுக்காக. நீ 4 வாட்டி டெஸ்ட் எழுதும்போது எங்கெங்கே தப்பு பண்ணேன்னு அவனை இவாலுவேட் பண்ணிக்கிட்டானா ஃபைனல் போர்டு எக்ஸாம் எழுதணுன்னு நான் இங்கெல்லாம் தப்பு பண்ணி. கண்டிப்பாக மேடம், அதான் சொல்கிறேனே. எப்போ அவனால் எக்ஸாம் உட்காந்து 3 மணி நேரம் எழுத முடியும்? எப்போ ஒரு கொஸ்டின் அவனால் அனலைஸ் பண்ண முடியும்? 3 மணி நேரம் முதல்ல 3 மணி நேரம் அந்த எக்ஸாமுக்கு போதுமா, அதை விட கம்மியாக பண்ணுமா அப்படின்றது மிகப்பெரிய விவாதத்துக்கு வேணும். அதுதான் சொல்கிறேன். ஒரு பையன் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவான், ஒரு பையன் 2 மணி நேரத்தில் முடிப்பான், ஒரு பையன் 3 மணி நேரம் 10 சொல்லுவான். 3 மணி நேரம் 10 பையன் ஒரு எக்ஸாமில் 25 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் நம்ம பார்க்கணும்? அவன் முதல்ல 1.5 மணி நேரம் முடிச்ச பையனுக்கும் 3 மணி நேரம் முடிச்ச பையனுக்கும் என்னைக்கா நம்ம அனாலிசிஸ் பார்த்துருக்கோமா?
என்னைக்கு அவன் பென்னு பேப்பர் எடுத்துட்டு உட்காடுறானோ அவனால் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ இல்லை 45 நிமிஷமோ என்னால் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காந்து படிக்க முடியுது, அதை எழுதி பார்க்கணும் மேடம். இப்போ எந்த பையன்கிட்டனா அது இருக்கானா, அதை முறையாக பண்ணுறவங்ககிட்ட மார்க்குன்ற பேசிஸாக அவங்ககிட்ட பேசவே தேவை, அவனுக்கு மார்க் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரீடிங் ஹேபிட்டும் இப்போ நான் பார்க்குற வரைக்கும் இருக்கிறது இல்லை சார். ரீடிங் ஹேபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை ஒத்துக்கணும். நம்மளுக்கிட்டே ஆஸ் எ டீச்சர்கிட்டே இப்போ குறைஞ்சிருக்கு. என்னைக்கு நம்மளுக்கு தெரியலன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறோமோ அப்போ தான் நம்ம வந்து வளர ஆரம்பிக்கிறோம். டீச்சர்ன்றது நார்மலாக முடிச்சிட முடியாது. கண்டிப்பாக த்ரூ அவுட் 60 வயசு 80 வயசானாலும் அவங்க டீச்சர் தான். லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் டில் தி எண்ட். இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்த 3 மாதம் நீங்களே வச்சு சொல்லுங்கள், ஐ எம் ஃப்ரீ பேர்டுன்னுவான், எனக்கு சரக்கு முடிச்சிருந்துவான். ஸோ வீட்லேயும் அதே தான் சொல்லுவாங்க, பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கணும். இதெல்லாம் சுத்தமான பொய் மேடம். ஏன்னா இந்த நாலேஜ் அவன் அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் இயரில் போய் அந்த 11th 12th நீங்கள் ஏற்கனவே படித்த போர்ஷன் தானே, லெட்ஸ் ஆல்ரெடி யூ ஹேவ் லேர்ன்ட் திஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறச்ச அவனுக்கு அங்கே தான் கஷ்டம் வருது. அவன் அதை ரூட் லேர்னிங்கில் படிச்சிருக்கலாம், இல்லைனா படிச்சுட்டு நீங்கள் சொன்ன இந்த 3 மாதத்தில் டோட்டலாக மறந்து கூட போயிருக்கலாம். ஸோ அந்த கண்டினியூஸ் டச் இருந்துகிட்டே இருக்கணும். என்னதான் டெக்னாலஜினாலும் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சிஸ்டம் ரிட்டன் டெஸ்ட் தான். ஆன்லைன் ஆகட்டும் எதாகட்டும். இப்போ மேக்ஸ்னா கூட அந்த சம் அவன் போட்டு பார்க்கணும். ஒரு ஒர்க்கிங் காலத்தில் போட்டு தான் ஒரு எம்சிக்யூவை செலக்ட் பண்ணுறான். ஆன்லைன் டெஸ்ட் ஆகட்டும். இப்போ பசங்க சொல்கிறது என்ன, எல்லாமே எம்சிக்யூ தான், நான் டிக் பண்ணிட்டு போகிறேன். அந்த எம்சிக்யூவை ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த பேப்பர் பெண்ணை தேவை. அதுதான் முக்கியம். என்னன்னா இப்போ அவனுக்கு கொஸ்டின் தெரியும், ஆன்சரும் தெரியும், நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜி அவனுக்கு அதான் கொடுத்தோம். ஒரு கொஸ்டினை எடுத்து பேஸ் பண்ணால் அதுக்கு ஆன்சர் இமிடியேட்டாக கொடுத்துருக்கேன். அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுற நிலையில் அவன் இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஸ்டெப்ஸு தெரியாது. சார் ஏஐ டூல் வரட்டும் மேடம், அதுக்கு கோடிங் வரட்டும், அதுக்கு என்னென்னவோ நம்ம கோடிங் எழுதலாம், ஓகே எல்லாமே கரெக்ட். நான் அதுதான், அது வளர்ச்சியோட ஒரு பகுதி. ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று கொடுத்தா அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கும். நாட் ஈவன் மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஒரு கொஸ்டின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எங்க மேடம், அதுதான் நம்மளோட ரிட்டன் எக்ஸாம் தேடுது. அந்த அனாலிசிஸில் தான் அவனோட மேபி அந்த கரியர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் என்ன படிச்சாங்கிறதே தெரியாமல் அனலைஸ் பண்ணாமல் போய் ஒரு வேலையில் இருக்கும்போது அவனால் ஷைன் ஆக முடியலையோ. அதுதான் மேம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு பிரச்சனையை இப்படி அணுகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது பண்ணும். ஏன்னா நம்ம அனுபவத்தில் நம்ம வளர்ந்த விதத்தில் அதை பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற பையன் பிரச்சனைனாலே பயந்து வர்றான் மேடம். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கே குழப்பமான மனநிலையில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதே அவனுக்கு குழப்பம். இன்றைக்கி போய் கேளுங்களேன், டாக்டர்னு சொல்லுவான். ஆஃப்டர் கொஞ்சம் சஃபர் ஆன, இல்லை நான் இன்ஜினியர் ஆயிடுறேன்னுவான், இல்லை நான் வந்து சமூக வலைதளத்தெல்லாம் பார்த்துட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸர் ஆகிடுறேன்னுவான். இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்த்துட்டா இல்லை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதோ சம்திங் பண்ண போகிறேன்னுவான், இல்லை நான் டிப்ளமோ படிக்க போகிறேன். அவனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது மேடம். அந்த ஆப்ஷன்ஸில் எதை சரியாக சூஸ் பண்ணுறன்ற மனநிலையில் அந்த குழப்பம் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சொல்கிறேன், பேரண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பையனுக்கு. ரொம்ப ஸ்பாயில்ட் பை சாய்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, என்ன வேணால் பண்ணலாங்கிறது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவனை கெட்டு போகிறதுக்கான மனநிலை நிறைய, கெட்டு போகிறதுக்கான தளங்கள் நிறைய இருக்குது. இப்போது நான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அதை ரைட்டான்னு தப்பான்னு செக் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு இடத்துல தளத்தில் போட்டாலும் கரெக்டுன்னு தான் காட்ட போகுது, நான் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் போட்டுருந்தேன்னா. ஒரு சமூக வலைதளத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்து இந்த மருத்துவ குறிப்பு சொல்கிறாங்க, அது குறிப்பு சொல்கிறாங்க, எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பயனடைஞ்சும் இருக்கிறான், தப்பாக பண்ணணும் இருக்காங்க. அப்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு சொல்கிறத நீங்கள் எப்படி ஒரு நாலேஜபிள் பர்சன் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதுதான் பையனோட இப்போ இருக்கிற பசங்களுக்கான மெயின் ட்ராபேக். அப்பா அம்மா ஒரு அனுபவத்தில் சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டான். டீச்சர் ஒரு அனுபவத்தில் சொல்லுவாங்க, அதையும் கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சிடறானுங்க மேடம். அந்த பேர்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க, அது பேர்லாம் வச்சுட்டா. அப்போது அவனோட நாலேஜில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு திரையில் சொல்கிறத சரின்னு எடுத்துக்கிற மனப்பான்மை அவனுக்கு வந்துடுச்சு.
இல்லை நம்ம காலத்துலலாம் நம்ம அடுத்த இப்போ இன்னைக்கு படிக்கிறது இன்னைக்காக மட்டும் இல்லை, அடுத்த வர 10 இயர்ஸ்க்காக அடுத்த எந்த இண்டஸ்ட்ரி க்ரோ பண்ணுறது, அந்த ஒரு ஃபார்சைட் நமக்கு இருந்தது. ஆமாம் மேடம், நம்ம அடுத்த போன காலம் முந்தின காலம் நம்ம பேசவே முடியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட்டும் ஆயிடும். இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, இல்லை எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா கீபோர்டு ஃபோன் வச்சுருப்பாரு, நான் இப்போ டச் ஃபோன் வச்சுருப்பேன். இப்போ எனக்கு பின்னாடி வர என் குழந்தையோ என் பையனோ பொண்ணோ டச் ஃபோனு நம்ம சொல்லியே கொடுக்க தேவையில்ல, லாக் எடுக்கிறது இருக்குன்னு காட்டுறேன். அவனுக்கு ஈக்குவலாக நம்மளும் வளர்ந்துட்டு தான் வரும் டீச்சரில். அவனும் நம்மளை விட ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக தான் இருக்கான். அதை நம்ம சேனலைஸ் அழகாக கடிவாளம் போட்டு சரியான முறையில் பண்ணதுன்னா அவன் நல்ல பொசிஷனுக்கு வருவான். ஏன்னா நம்மளை விட நாலேஜும் ஜாஸ்தியாக இருக்குது, எனர்ஜி லெவலும் ஜாஸ்தியாக இருக்குது, எந்தூசியாசமும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எனர்ஜி அப்படியே ஸ்கேட்டர் ஆகுதே தவிர அவங்ககிட்ட பொறுமை இல்லை மேடம். கண்டிப்பாக சார். இப்போது நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து கூட வெயிட் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு, அரை மணி நேரம் பஸ்ஸுக்கு கூட வெயிட் பண்ணுவோம். அவனோட மனநிலை எடுத்த உடனே இன்னைக்கு தட்டின உடனே எனக்கு எல்லாமே கடந்து, அவன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி எனக்கு எல்லாமே உடனுடனே நடந்துடணும். இன்ஸ்டன்ட். அவனுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறான், எல்லாத்துக்குமே ஷார்ட்கட். அப்படி எல்லாமே அவங்க வந்து எந்த பிரச்சனையும் நம்ம இது நாளைக்கு வரும்டா, இப்படி ஒரு பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா வரும்போது அவன் ஒரு மாதிரி அவனோட வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்றோம் தான் பதற்றத்தோட உச்ச நிலைக்கு போறான். இதுதான் நம்ம இதோட தான் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்ற ஒரு நிலைமை அவனுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம சமூகம் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பையனோட நடவடிக்கையை ரொம்ப சிம்பிளாக சரியான ஒரு வாதியாரோ கரெக்டான பேரண்ட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்ச நடவடிக்கையில் சேஞ்ச் ஓவர் இருந்துச்சுன்னா, ஏன் ஒரு பையன் மூலையில் உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கான், ஏன் ஒரு பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு ஒரு சரியான வாதியாரால் கரெக்டாக சொல்லிட முடியும். போனால் 40 பசங்க முன்னாடி கேட்க முடியாமன்னா இருக்கலாம் ஒரு வாதியாரால், ஆனால் சரியான வாதியார் உள்ளே போய் நின்னவொடனே கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ பிரச்சனை, என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு. ஆனால் இப்போ ஒரு வாதியார்கிட்டையும் இல்லை ஒரு டீச்சர்கிட்டையும் நிறைய இதுவும் இல்லை மேடம், ஒரு பயம் இருக்கு அவங்ககிட்டே. ஆமாம், எப்படி ஓப்பனாக கேட்க முடியல. அது சிலது நல்ல விதமாக சென்சிட்டிவாக இருக்காங்க பசங்க. கேட்டுட்டாரு அவர், அப்படி என்ன இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க என்னோட மிஸ்டேக்கை, அதை அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய பசங்க எடுத்துக்கிறது இல்லை. ஆமாம், உண்மையாலுமே வாதியார் வந்து சில வாதியார் கேட்கணும்னு போகிற வாதியாருக்கு சில அடிகள் விழுது. கண்டிப்பாக கேட்காம ஜாலியாக போயிட்டு தன்னோட பாராட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு வர வாதியாரும் நல்ல வாதியாராக இருக்கிறாங்க. இரு பக்கமும் நீ வந்தியா, நீ உன்னோட பாடத்தை நடத்திட்டு போ, நீ எதுக்கு என்னோட பையனோட மென்டாலிட்டி இப்போ அப்படிதான் இருக்கு. எதுக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க, யூ டூ இட் யுவர் ஒர்க் இன் போர்டு. அமைச்சிருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன், அவங்க ஃபீஸ் கட்டியிருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன், உங்க வேலை என்ன நடத்துறது, என் வேலை வந்து உட்கார்றது. அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கே தவிர அந்த இன்வால்மெண்ட் இல்லை. அதனாலதான் அவங்களால சேனலைஸும் பண்ணிக்க முடியல. ஆமா ஆமா, இப்போ அதுதான் மேடம், இது வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்ற ட்ரை பண்ண மேடம். ஒரு இதுக்கு மிகப்பெரிய பங்கு டீச்சர்கிட்டே இருக்கு, நிறைய பங்கு பேரண்ட்டுக்கும் இருக்கு. ஏன்னா நம்மளோட பையன் என்னவோன்னு நம்மளே, இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம் மேம், இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம். பையன் உயிருள்ள பையன், உயிருள்ள பொண்ணு, இது என்னவோ அவனு நம்ம நீங்களும் நானும் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச 4 வழியில் கூட்டுன்னு போக முடியும் அவனு. அதில் எந்த வழின்னு உனக்கு பார்த்துக்கிட்டான்னு சொல்ல முடியும், இன்னும் தட்டி கொடுக்க முடியும், என்னால் தோளில் தூக்கின்னு ஓட முடியும், தலையில் தூக்கின்னு ஓட முடியும். அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நம்ம பங்குக்கு நம்ம சொல்லிட்டோம், அவனுக்கு வந்து உன் வாழ்க்கையை நீ தாண்டா வாழணும். இப்போ ஒரு சிம்பிள், இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம், 10 பசங்களை கூப்பிடுங்க. ஆஃப்டர் 12th என்னடா பண்ண போகிறோன்னா, அதில் 5 பேர் ஒரே பதில் சொல்லுவான், 4 பேர் அவன் 5 பேர் சொல்லிட்டாங்கன்னா வேற பதில் சொல்லுவான், மீதி 3 பேர் தெரியல சார், ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம் சார். அது ரிசல்ட் வந்தா எப்படி சொல்றாங்க அவங்க, எனக்கு புரியல. எந்த சப்ஜெக்ட் அவனுக்கு வந்து அதுதான் மேம், நோ ஐடியா. நான் என்ன இப்போ வந்து நான் தான் சொன்ன பெஸ்ட் எவால்வேட்டர் அவன் தான் நம்ம சொல்லிட்டோம். அவனுக்குள்ளேயே ஒரு மார்க் இருக்கும், அதை அவன் சொல்ல தயங்குறான். அவனுக்கான வெளிப்படையாக பேசுகிற சூழ்நிலை நம்ம உருவாக்கலை. அப்படின்ற பட்சத்தில் அது வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது சேஃபர் ஜோன். அவன் சேஃபர் ஜோன். இப்போ நான் 500க்கு 450 சொல்லிட்டு 300 எடுத்துட்டேன், 300 எடுத்துட்டேன், நான் சேஃபர் ஜோன். எவ்வளோ வரும்னு தெரியாதுப்பா, நான் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேனே,
அப்போ இப்போ இருக்கிற இந்த மார்க் பேசிஸ்ல நான் ஒரு இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கிறேன், அது நாளைக்கு எனக்கு கை கொடுக்குதோ கொடுக்கலையோ பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கா அப்படின்னு சொல்ல வரீங்களா? 300 வாங்கினா நான் இன்னைக்கு என்ன படிக்கிறேனோ, என்னால ஒரு டாப் காலேஜ்ல படிக்க முடியல, இந்த 300க்கு உண்டானது படிச்சுக்கிறேன், என் வாழ்க்கை இந்த 300லயே போயிடுமா த்ரூ அவுட்டா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேஞ்ச். 2 பேர் இப்படிதான் இருப்பான். அவனை நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியே அவனை ஷைன் பண்ணியிருக்கணும், இல்லை அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும், எப்படி நம்ம இது பண்ணியிருக்கணும். சப்போஸ் நம்ம தவறு இருக்கலாம், எல்லா டயத்துலையும் நம்ம இது பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொதுவான தளத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஒரே பார்வையில் வச்சுருப்பான். அவன் ஏமாற்றி கூட இருக்கலாம் நம்மளை, அவன் நம்மளை ஏமாற்றி கூட இருக்கலாம். இட்ஸ் வெரி ஸ்மார்ட் பையன்லாம். இப்போலாம் கண்ணு இங்கே இருக்கும், அவன் எந்த லோகத்தில் இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவன் எப்படி வேணா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணா பண்ணியிருக்கலாம். அது வந்து நான் தான் சொல்லுவேன், 100% நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்ட். ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கும், அதில் தான் இது மாதிரி. கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக கரெக்டு, நம்ம பண்ணது தான் கரெக்டு நம்மளால் சொல்ல முடியாது. அவனுக்கான வழிகளை, அவனுக்கான இதுவை நம்ம சொல்ல முடியுமே தவிர அதை தேர்வு எடுத்துக்கிற இது அவன்கிட்ட இருக்குது. சில பேரண்ட்டு தள்ளி விடுவாங்க, நீ போய் இதை தான் சேரணும்னு. வழி இல்லாமல் சில பேர் சேருவான். அப்புறம் 2வது வருஷம் 3வது வருஷம் பேர் டிசி வாங்குற பசங்களாம் நான் பார்த்துருக்கேன். இப்போது அவனுக்கான சாய்ஸஸ் ஓப்பனாக வச்சுட்டு அந்த எந்த சாய்ஸுன்னு சில பேர் சூஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் பிகினிங் ஆஃப் த இயர்லேயே அவனை மோட்டிவேட் பண்ணி நல்ல மார்க்குக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆரம்பத்துலேயே பசங்க சொல்கிற ஒரே வார்த்தை, மார்க்ஸ் என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணாது. ஏதோ ஒரு சினிமா டயலாக் மாதிரி டக்குன்னு இந்த 4 மார்க்ஸ் என்ன முடிவு பண்ண. சமூக வலைத்தளம் அவன் அதானே பார்க்குறான். அவனா படித்தா பெரிய ஆளானா, சரி ஓகேடா அவன் படித்து பெரிய ஆளான அவளை ஓகே, நீ ஒரு 10 பேர் சொல்லு, நீ 10 பேர் நான் படித்து பெரிய ஆளானவங்க 100 பேர் சொல்லுவேன். சரி இல்லை சார் நான் 100 பேர் படிக்காமல் பெரிய ஆளானவங்க 100 பேர் சொல்லணும்னா, நான் படித்து பெரிய ஆளானவங்க 1,00,000 பேர் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப காமனாக போன பேச்சு மாதிரி. ப்ராப்பராக இந்த படிப்பு எங்கே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஒரு படிப்புன்றது அவன் சமுதாயத்தில் ஒரு மனுஷனா. நான் பேசிக்காக பசங்க எங்கிட்ட கேட்குறது, இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் நான் படிச்சுட்டு என்ன பண்ணிட போகிறேன், இந்த ஃபார்முலா எனக்கு எங்கே கை கொடுக்க போகுது, இந்த A+B ஹோல் ஸ்கொயர் படிச்சுட்டு நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அதுதான் மேடம், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இன்டகிரேஷன் எங்கடா ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்க, அதோட அப்ளிகேஷன் ரொம்ப அதிகம். நீங்கள் நார்மலாக ஒரு டேப் எடுத்து அளந்துடலாம், லென்த்து எவ்வளோ இருக்குது, பிரெத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு அன்இவனாக இருக்கிற ஒரு த்ரெட்டுக்கு எப்படி மேம் லென்த்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா போட முடியாது. இதுக்கு இன்டகிரேஷன் தான் யூஸ் ஆகுது. அப்போது நிறைய அவனோட லைஃபோட சேர்ந்து தான் மேடம் இந்த எஜுகேஷன் தான். அதை அவன் கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஆனால் சார் நம்மளால் எவ்வளோ ரிலேட் பண்ணி நம்ம வாத்தியாரால் சொல்ல முடிஞ்சாலும் நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே சிலபஸ் முடிக்கணும். எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, இந்த டைம் பீரியடுக்குள்ளே நான் சிலபஸை முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவன் முதல்ல கவனிக்கிற மனப்பான்மையை கொண்டு வரணும். அதை கவனித்து அவன் என்ன பேப்பரில் கொடுக்குறான்னு நான் அதை பார்க்கணும். இவ்வளோ இருக்குது. இந்த ப்ராசஸ் ரொம்ப நம்ம மேம்போக்காக பேசிட்டு போயிட முடியாது. கண்டிப்பாக ரொம்ப இன்டெப்த்தாக பேசுனா அவனோட நாலேஜை நம்ம வளர்க்குறது தான் நம்மளோட வேலையை. அதை இன்னும் அவன் ஷைன் பண்ண ஆரம்பித்தா, அதெல்லாம் நம்ம கூட கை கோத்து நடந்துட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு பெனிஃபிட்டோ இல்லையா மேடம், அவனுக்கு நிறைய பெனிஃபிட். அப்போ இந்த ஒரு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு இருக்கட்டுமே, அந்த மாதிரி சொல்லும்போது எதுக்குடா எலாஸ்டிசிட்டி பற்றி படிக்கிறோம், எதுக்கு இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குங்கிறது கற்றுக்குறோங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். செயல்முறை கல்வி என்றைக்குமே உதவும் மேடம், அது போய் சொல்லவே முடியாது. செயல்முறை கல்வி உதவும் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷனில் செயல்முறை நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது அது செஞ்சுட்டே இருந்தால் அவன் வெறும் எவ்வளோ நாள் படிச்சுட்டே இருப்பான். கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட், ஏஜ் லிமிட் இருக்குல்ல, அதனால தான் இந்த ஒரு இது தியரட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சிலபஸும் கொடுத்துட்டோம், ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துட்டோம். இதில் யார் ஷைன் ஆகுறாங்க அது ஒன்று தான். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி அதில் இது பண்ணுறோம். அதுக்கான வழியை வகுத்து கொடுக்குறோம் மேடம். ஸோ அதுக்கு தான் மார்க்ஸ் உதவுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மேடம். மார்க்ஸ் இல்லாமல் நம்மளால வேற எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இப்போதைக்கு இப்படி ஒரு பாப்புலேஷன் இல்லாமல் அப்படின்றது தான். நான் ஒருத்தனை ஒரு பர்சனல் இன்டர்வியூ பண்ணலாம், அவனோட நாலேஜை செக் பண்ணலாம். நான் ஒருத்தனை செக் பண்ணணும், நான் ஒருத்தனை எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்குன்னு சொல்லணும். அது ஒரு கேட் கீ மேடம். நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டை உடச்சிட்டு போயிட முடியுமா? நான் வீட்டை பூட்டை திறக்கணும், அந்த பூட்டை திறக்கிற சாவி தான் என்னோட மார்க்குன்றேன். நீ பூட்டை திறந்து வீட்டுக்கு உள்ள போயிட்டு நீ என்ன ஒன்று க்ரியேட்டிவிட்டி வேணால் பண்ணிக்கோ, அது உன்னோட நாலேஜ். ஆனால் எனக்கு பூட்டை திறக்கிற சாவி என்னோட மார்க். சார் நான் சாவியை தொலைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகாமல் சூப்பராக கிரியேட்டிவிட்டி பண்ணிடுவேன் சார், வெளியே சொல்லிக்கிறேன் உள்ள விடுங்க சார், போயிடும். என்கிட்ட கீழேன்னா என்ன மேம் கடை?
டேய் எல்லாருக்கும் ஒரு கீ கொடுத்துருக்குன்னா அந்த கீ உங்ககிட்ட இருந்தால் நீயே வந்து பூட்டத்தை வந்து உள்ள போ. இதுதான் நம்ம முக்கியம். அந்த கீ தான் மார்க். அப்போ அதுவும் ஒரு வகையில நீ எப்படி மார்க் ஸ்கோர் பண்றேங்கிறதே உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, ஸ்மார்ட்னஸை ப்ரூவ் பண்ணு. அது வந்து பொது வெளியில வச்சுட்ட பிறகு இது பயாஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் 40 மார்க் எடுப்பான், இவன் 50 மார்க் எடுப்பான், நீ 60 மார்க் எடுப்ப, நீ 70 மார்க் எடுப்ப, சென்டம் ஒருத்தர் எடுப்பான். நான் பொதுவான தளத்தில் உங்களை எல்லாரும் டெஸ்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சாவியும் கொடுத்துட்டேன். 35 மார்க்கு கீழே எத்தனை வாடா உன் சாவி இதுதான்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு அந்த சாவி எப்படி இருக்கும், அந்த சாவிக்கான எப்படி அந்த சாவியை வாங்கணும்டான்னு சொல்லிட்டு முயற்சி எல்லாமே கொடுத்துருவேன். அதில் உன்னோட நீ அந்த சாவியை வாங்கிட்டு போயிட்டு நீ தொலைச்சிட்டுனா அது உன்னோட பொறுப்பு, தப்பு. ஸோ நான் உனக்கு நாலேஜ் தரேன், இப்படி தான் டெஸ்ட் எழுதணும், இதுதான் ஃபார்முலா, எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன், எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் கொடுத்துட்றேன். அதை நீ எப்படி அப்ளை பண்ணி எக்ஸாமில் எழுதி மார்க்ஸ் வாங்குறியோ தட் இஸ் யோர் என்ட்ரி. அதுதான் உங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டேன் சார், அதுக்கு பிறகு உன் நாலேஜை காட்டுங்க சார். ஸோ அதுதான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கான நான் ஒரு தேடலில் இருக்கேன். என்னோட தேடலில் ஒரு கேட் கீ, அதுதான் என்னோட மார்க். அந்த கேட் கீ வச்சு நான் அந்த கேட்டை திறந்து உள்ளே போயிட்டு திஸ் இஸ் மை பிளே கிரவுண்ட். நீ கிரிக்கெட் ஆடு, ஃபுட்பால் ஆடு, இல்லை க்ரியேட்டிவாக பில்டிங் கட்டு, இல்லை நிறைய பேருக்கு மருத்துவம் பண்ணு, இல்லை சார் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவேன் சார், நான் 100-150 பேருக்கு வேலை கொடுப்பேன்னா அங்கே போய் அதுதான் நாலேஜ். ப்ராஜெக்டில் காட்டு இதுதான் மேடம். இது அவனுக்கு புரிய வச்சுனா எக்ஸாம் ஃபியரை, எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லடா அந்த ஃபியர்லாம் இது பண்ணிட்டேன்னா அவன் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பான். ஸோ எக்ஸாம் ஃபியரும் இருக்காது, ரிசல்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இருக்காது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.